நாம் இன்றைக்கி டெய்லி மேப் யூஸ் பண்ணாமல் ட்ராவல் பண்ணுறதே இல்லை. ஆர்டர் பண்ண ஃபுட்டு சரியாக வந்து சேருதான்னு ட்ராக் பண்ணாமல் இருக்கிறதே இல்லை. ஏன் ஏதாவது பெரிய டிசாஸ்டர் வந்தால் பாதிக்கப்பட்டவங்க எங்கே இருக்காங்கன்னு துல்லியமாக கண்டுபிடிச்சி அவங்கள இன்றைக்கி காப்பாற்ற முடியும். இது எல்லாம் சாத்தியமானது குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம்ங்கிற ஜிபிஎஸ். இராணுவ பயன்பாட்டுக்கு மட்டுமே துல்லியமாய் செயல்பட்டு கொண்டிருந்த இந்த ஜிபிஎஸ்ங்கிறது பொதுமக்கள் பயன்பாட்டுக்கும் கொண்டு வரப்பட்ட தினம் இன்று. ஜிபிஎஸ் டெக்னாலஜியை மிக துல்லியமாக உருவாக்கின நாடு அமெரிக்கா. ஆனால் அந்த டெக்னாலஜியை தன்னுடைய இராணுவத்துக்காக மட்டுமே அதை பயன்படுத்திக்கிட்டு இருந்துச்சு. எதிரி நாடுகளுடைய படைகள் எங்கே இருக்குங்கிறத துல்லியமாக கண்டுபிடிச்சு தாக்குறதுக்காக மட்டுமே ஜிபிஎஸ்ங்கிறது பயன்படுத்தப்பட்டுச்சு. ரொனால்ட் ரீகன் காலகட்டத்திலேயே இந்த ஜிபிஎஸ் டெக்னாலஜியை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு அமெரிக்கா அனுமதிச்சாலும் அது அவ்வளவு துல்லியமானது ஒன்றா இல்லை. ஒரு காருங்கிறது 100 மீட்டர் சுற்றளவுக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் அது காமிச்சிட்டு இருந்துச்சு. அதனால் அது எந்த ரோட்டில் பயணிச்சுக்கிட்டு இருக்குங்கிறத துல்லியமாக யாராலையுமே சொல்ல முடியாது. பொதுவாக அதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஜிபிஎஸ்ஸை பொதுமக்களும் பயன்படுத்தக்கூடிய கருவிகள் அதிகமாகிட்டு இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்த அமெரிக்கா அதற்கான கட்டுப்பாடுகளை தளர்த்தணும்னு முடிவு செஞ்சது. கிளின்டன் அமெரிக்க பிரசிடெண்ட்டாக இருந்த சமயத்தில் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டுச்சு. அதன்படி 2000ஆம் ஆண்டில் மே 2ஆம் தேதி பிரசிடென்ட் கிளின்டன் உத்தரவால் துல்லியமான ஜிபிஎஸ் டெக்னாலஜிங்கிறது பொதுமக்களின் பயன்பாட்டுக்கும் கொண்டு வரப்பட்டுச்சு. கிளின்டன் தந்த அந்த அனுமதி மூலம் உலகமே மொத்தமாக மாற ஆரம்பிச்சது. மேப்புகள் துல்லியமாக செயல்படக்கூடிய வகைகளை உருவாக்கப்பட்டுச்சு. வாகனங்களில் ஜிபிஎஸ் கருவிகள் பொருத்தப்பட்டு திருடுகள் தடுக்கப்பட்டுச்சு. விபத்துகளும் குறைக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆபத்து காலத்தில் பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றுவதற்கும் இன்றைக்கி ஜிபிஎஸ்ங்கிறது பயன்படுத்தப்படுது. ஜிபிஎஸ் டெக்னாலஜி நம்ம இன்றைக்கி நினச்சி பார்க்க முடியாத வகையில் பல வகையில் மக்களுடைய பயன்பாட்டில் இருந்து மக்களுடைய அன்றாட வாழ்வை மிக எளிமையாக்கிட்டு இருக்கு. உலகம் மிக நவீனமயமானதில் ஜிபிஎஸ்ஸின் பங்கு மிக மிக முக்கியம். உலகத்தின் போக்கையே மாற்றிய ஜிபிஎஸ்ங்கிறது பொதுமக்களின் பயன்பாட்டுக்கும் கொண்டு வரப்பட்ட தினம் இன்று.